இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அதிரடி. முழு விவரம். தமிழக அரசியலில் தற்போது பேசு பொருளாகியிருப்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூகம்தான். வேட்பாளர்கள் பட்டியல் எப்போது? விஜயின் அடுத்த பிளான் என்ன? இதுபோன்ற பல கேள்விகளுக்கு பின்னால் இருக்கும் அதிரடியான தகவல்களை தான் இந்த தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். தேவக வேட்பாளர் பட்டியல் தயார். ரகசியம் காக்கும் விஜய். பாஜக கூட்டணி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. தனித்து களங்காணும் தளபதி. பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் அலுவலகம். விஜய் போட்டியிடுவது உறுதியா? தேர்தல் அறிக்கை மற்றும் பிரச்சார திட்டம். பனையூரில் முக்கிய ஆலோசனை. அனைத்து செய்திகளையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சமீப காலமாக தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய விவாதம் ஓடிக்கொண்டிருந்தது. அது விஜய் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறாரா என்பதுதான். கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் இது குறித்து பலமுறை விளக்கம் அளித்தாலும் கட்சி தலைவர் விஜய் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனம் காத்து வந்தார். இந்த மௌனம் பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்தது. விஜய்க்கு துணை முதல்வர் பதவியை பாஜக வழங்க தயாராக இருப்பதாகவும் செய்திகள் பரவின. ஆனால் நேற்று நடந்த நிகழ்வுகள் இந்த வதந்திகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளன. டெல்லியில் சிபிஐ அலுவலகம் ஆஜரான விஜய் அதன்பின் சென்னை திரும்பிய கையோடு நேராக தேனாம்பேட்டையில் உள்ள தேவக வார் ரூமுக்கு சென்றார். அங்கு பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், விஜய் யாருடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை, மாறாக தனித்து நின்று தனது பலத்தை நிரூபிக்க தயாராகிவிட்டார் என்பதுதான். வேட்பாளர் தேர்வு மற்றும் நேர்காணல் ரகசியங்கள். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் மிக குறைந்த நாட்களே இருப்பதால் விஜய் தனது தேர்தல் பணிகளை மின்னல் வேகத்தில் முடுக்கிவிட்டுள்ளார். கடந்த மாதமே தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்ற விஜய் அவற்றை மிக தீவிரமாக ஆய்வு செய்தார். இந்த வேட்பாளர் தேர்வு முறை மற்ற கட்சிகளை விட வித்தியாசமாக அமைந்தது. நேரில் நடத்தப்பட்ட நேர்காணல்கள் ஒருபுறம் இருக்க, பல வேட்பாளர்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் நேர்காணல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 234 தொகுதிகளுக்கும் தகுதியான நபர்களை ஏற்கனவே விஜய் தேர்வு செய்துவிட்டார். ஆனால் அந்த பட்டியல் இப்பொழுது வரை ஒரு டாப் சீக்ரெட்டாக பாதுகாக்கப்படுகிறது. மற்ற கட்சிகளின் நபர்களை பொறுத்து இந்த பட்டியலை வெளியிட அவர் திட்டமிட்டுள்ளார். வார் ரூம் ஆலோசனை. முக்கிய முடிவுகள். நேற்று தேனாம்பேட்டையில் வார் ரூமில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மக்களின் அடிப்படை தேவைகள், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் என ஒரு மாசு அறிக்கையை தயார் செய்ய விஜய் உத்தரவிட்டுள்ளார். கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்தபடி கைகூடாத நிலையில் மக்களே நமது கூட்டணி என்கின்ற ரீதியில் அடுத்த கட்ட பயணத்தை தேவக தொடங்கிவிட்டது. விஜய் போட்டியிடும் தொகுதி எது? தொண்டர்கள் மத்தியில் இப்பொழுது எழும் மிகப்பெரிய கேள்வி, தளபதி எங்கே போட்டியிடுவார் என்பதுதான். தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. அங்கு தேர்தல் அலுவலகம் அமைக்கும் பணிகளை பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. பெரம்பூர் மட்டுமின்றி அம்பத்தூர், தியாகராய நகர், வெள்ளிவாக்கம் போன்ற பகுதிகளிலும் தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு இப்போதே தேர்தல் களப்பணிகள் சூடு பிடித்துள்ளன. பிரச்சார திட்டம் மற்றும் இறுதி அறிவிப்பு. வேட்பு மனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதால் அதற்கு முன்னதாகவே வேட்பாளர் பட்டியலையும் தேர்தல் அறிக்கையும் ஒரே மேடையில் வெளியிட விஜய் திட்டமிட்டுள்ளார். இதற்காக பனையூர் அலுவலகத்தில் விரைவில் ஒரு முக்கிய கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும். பிரமாண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்துவதா அல்லது ஒவ்வொரு வீதியாக சென்று மக்களை சந்திப்பதா என்பதில் விஜய் ஒரு புதிய வியூகத்தை வகுத்து வருகிறார். நேரம் குறைவாக இருப்பதால் தமிழகம் முழுவதும் ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொள்ள அவர் முடிவு செய்துள்ளார். விஜய் வீதியில் இறங்கி வாக்கு சேகரிக்க தொடங்கினால் அது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் இந்த தேர்தல் ஒரு திருப்புமுனையாக அமையுமா அல்லது புதிய அரசியல் எடுபடுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தமிழக அரசியலில் இந்த தேர்தல் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.